ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ஓட்டர் ஐடியை சேஞ்ச் பண்ணி நம்ம புது ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கு படிவம் 8ங்கிற ஒரு ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த படிவம் 8 ஃபார்ம் வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு குடியிருப்புலேருந்து நீங்கள் வேறு குடியிருப்புக்கு மாறிட்டீங்க அப்படின்னா, அந்த பழைய குடியிருப்புலேருந்து உங்கள் நேமை வந்து நீக்கிட்டு இப்போ நியூவாக இருக்க அந்த அட்ரஸுக்கு சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நியூவாக ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்ம் 8 தான் நம்ம ஃபில் பண்ணணும். அதே மாதிரி இதில் மற்ற 3 கரெக்ஷனும் நம்ம செய்யலாம். அதுக்கும் இந்த ஃபார்ம் 8 தான் கொடுப்பாங்க. செகண்ட் உள்ளது என்னென்னா, இப்போ இருக்கிற உங்கள் அந்த பழைய ஓட்டர் ஐடியில் ஏதோ ஒரு சின்ன திருத்தம் செய்யணும் அப்படின்னா, திருத்தம் செஞ்சு உங்களுக்கு நியூவாக ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த படிவம் 8 தான் நம்ம யூஸ் பண்ணணும். உங்கள் நேமில் ஏதோ திருத்தம் செய்யணும், உங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, இல்லைனா உங்கள் ஃபோட்டோவை மாற்றுறது, இல்லைனா உங்கள் அந்த அட்ரஸில் ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன் செஞ்சு நியூவாக உங்களுக்கு ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னா அதுக்கும் இந்த படிவம் 8 தான் நம்ம ஃபில் பண்ணணும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த பழைய ஓட்டர் ஐடி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு நியூ ஓட்டர் ஐடி வேணும். ஏன் அப்படின்னா, உங்கள் பழைய ஓட்டர் ஐடி வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லைனா இயற்கை பேரிடரில் அழிஞ்சிடுச்சு, இல்லைனா சிதைக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா அதே ஓட்டர் ஐடி எனக்கு திரும்பவும் புதுசாக வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம இந்த ஃபார்ம் 8 தான் வந்து ஃபில் பண்ணணும். ஃபோர்த் ஒன் வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி குறிப்பிட்டு உங்களுக்கு புதுசாக ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னா அதுக்கும் இந்த ஃபார்ம் 8 தான். இப்போ இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் நீங்கள் யாருக்கு ஓட்டர் ஐடி சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அவங்க நேமை வந்து கரெக்டாக எழுதிடணும். அதுக்கும் கீழே அவங்களோட ஓட்டர் ஐடியோட அந்த நம்பரை எழுதணும். இப்போ கீழே ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், அந்த பாக்ஸில் ஆதார் நம்பரை எழுதிடணும். இப்போ உங்ககிட்ட ஆதார் இல்லை அப்படின்னா, ஸோ நம்பர் கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் வேறு யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பரையும் நீங்கள் கொடுக்கலாம். அதை அந்த கீழே உள்ள பாக்ஸில் என்ட்ரு பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட மெயில் ஐடியை எழுதிடுங்க. அப்படி இல்லை உங்கள் வேறு யாரோட மெயில் ஐடி கொடுக்குறீங்க இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அதுக்கு கீழே உள்ள அந்த பாக்ஸில் நீங்கள் எழுதிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் ஒரு மெயில் ஐடி தான் இருக்குன்னா நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் ஒரே ஒரு மெயில் ஐடி மட்டும் கொடுத்தாலும் போதும். இப்போ அதுக்கும் கீழே நீங்கள் இந்த ஃபார்மை எந்த ரீசனுக்காக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறீங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த 4 பாக்ஸில் நீங்கள் எந்த சேஞ்சை வந்து செய்ய போகிறீங்களோ அந்த பாக்ஸுக்கு நேராக டிக் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு அட்ரஸ்லேருந்து நீங்கள் வேறு பிளேஸுக்கு சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் அட்ரஸை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கிங்க. உங்களோட இதில் சின்ன ஒரு மிஸ்டேக்கை வந்து திருத்தணும் அப்படின்னா செகண்ட் பாக்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கிங்க. நேமோ ஃபோன் நம்பரோ அதில் ஏதாவது அட்ரஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது சின்ன திருத்தம் செய்கிறதுக்கு செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கிங்க. தேர்டு உங்களோடது கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிடுச்சு, பழசு மாதிரியே புதுசு எனக்கு வேணும், லாஸ் ஆகிடுச்சு அதனால் அப்படின்னா நீங்கள் தேர்டு உள்ள பாக்ஸை டிக் பண்ணிக்கிங்க. ஃபோர்த்து உள்ளதை நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதை குறிப்பிட்டு நமக்கு ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னா ஃபோர்த்து உள்ளதை டிக் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் அதுக்கும் கீழே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா குடியிருப்பு மாற்றத்திற்காக அப்படின்னு டிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள அந்த அப்ளிகேஷன் ஃபார் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, குடியிருப்பை மாற்றுவதற்கான விண்ணப்பம், அதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ இதில் நீங்கள் இப்போ இருக்கிற அந்த குடியிருப்போட முழு அட்ரஸை தான் நம்ம இதில் எழுதணும். ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்கள் வீட்டு நம்பரை எழுதிக்கிங்க. அதுக்கும் கீழே டவுனாக இருந்தீங்கன்னா அதோட பேர், கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா வில்லேஜ் நேமை எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பின்கோடை எழுதிக்கிங்க. அதுக்கும் கீழே உங்களோட டிஸ்ட்ரிக்டை எழுதிடுங்க. இப்போ மேலே பாருங்கள் உங்களோட தெரு கொடுத்துருக்காங்க, ஸோ உங்களோட தெரு நேமை எழுதிட்டு அதுக்கு கீழே போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அதோட நேமு. அடுத்து நெக்ஸ்ட்டு பாக்ஸில் தாலுக்காவாக இருந்தால் உங்கள் தாலுக்காவை எழுதிடுங்க, வட்டமாக இருந்துச்சுன்னா அதை எழுதிடுங்க. கீழே நம்மளோட ஸ்டேட்டை எழுதிடுங்க. அவ்வளோதான் இந்த பாக்ஸில் நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இப்போ கொடுத்துருக்க அந்த அட்ரஸுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். அது வந்து உங்கள் நேம்லேயும் இருக்கலாம், இல்லை வேறு உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் மனைவி பேரில் கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் எந்த அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த பாக்ஸுக்கு நேராக டிக் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஆதார் கார்டு கொடுக்கறதுனால அந்த பாக்ஸுக்கு நேராக டிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இந்த கொடுத்துருக்க 7 ப்ரூஃபில் எந்த ப்ரூஃபுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே எனி அதர்னு கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த பாக்ஸில் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை அதில் எழுதிடுங்க. இப்போ நம்ம எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் குடியிருப்பை மாற்றி புது அட்ரஸில் உங்களுக்கு ஓட்டர் ஐடி வேணும், அதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இவ்வளோ தான் வந்து ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிக்ளரேஷனில் உறுதிமொழியில் சைன் பண்ணிவிட்டு டேட்டையும் பிளேஸையும் கொடுத்துட்டு நீங்கள் கொண்டு போய் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் உள்ள அந்த அப்ளிகேஷனுக்கு எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது உங்களோட அந்த நடப்பு வாக்காளர் அடையாள அட்டையில் சின்ன கரெக்ஷன் செஞ்சு உங்களுக்கு புதுசு வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம செகண்ட் பாக்ஸை தான் டிக் பண்ணுவோம். இப்போ அதில் மொத்தம் வந்து 8 கரெக்ஷன் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு டைம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் 4 பாக்ஸ் மட்டும் தான் டிக் பண்ணி 4 தான் மட்டும் தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த 8 பாக்ஸில் நீங்கள் ஒரு 4 கரெக்ஷன் சொல்லலாம். ஸோ அந்த 4 கரெக்ஷன் எதுலையோ அந்த பாக்ஸுக்கு நேராக டிக் பண்ணிக்கிங்க. உங்கள் நேமில் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நேம்ங்கிற பாக்ஸுக்கு நேராக டிக் பண்ணிக்கிங்க. உங்கள் பர்த்டே டேட்டில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா
அது மாதிரி ரிலேஷன் நேமோ இல்லை உங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணுமோ இல்லை ஃபோட்டோவை மாற்றணுமா இல்லை அட்ரஸில் ஏதாவது கரெக்ஷனோ, ஸோ எந்த சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸுக்கு நேராக டிக் பண்ணிவிட்டு அந்த கரெக்ஷனோட விவரங்களை அதுக்கு கீழே பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே அதில் கரெக்டாக எழுதிடுங்க. இப்போ மொபைல் நம்பர் மாற்றணும்னா அந்த மொபைல் நம்பரை எழுதிடுங்க. உங்கள் நேமில் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நேமையும் கரெக்டாக எழுதிடுங்க. அட்ரஸில் ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த கரெக்ஷனை அந்த கீழே உள்ள பாக்ஸில் எழுதிடுங்க. நீங்கள் ஃபோட்டோவை மாற்ற போகிறீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும், அதை அங்கே அட்டாச் பண்ணிடணும். அந்த ஃபோட்டோவும் இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். இப்போ இந்த பாக்ஸில் நீங்கள் எந்த கரெக்ஷன் வந்து டிக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நம்ம ஒரு ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த ஆவணத்தோட பெயரை அந்த லைனில் எழுதிடுங்க. திருத்தம் செய்கிறதுக்கு நம்ம இவ்வளோ தான் ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உறுதிமொழியில் சைன் போட்டுட்டு டேட்டையும் பிளேஸையும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேர்டு உள்ளது பார்க்கலாம். தேர்டு உள்ளது, எனக்கு பழைய வாக்காளர் அடையாள அட்டை மாதிரியே எனக்கு புதுசு வேணும். ஏன்னா என்னோடய பழசு வந்து தொலைஞ்சிடுச்சு, அப்படி இல்லாட்டி சிதைக்கப்பட்டுடுச்சு, அப்படி இல்லாட்டி இயற்கை பேரிடரில் வெள்ளம் தீ இந்த மாதிரி காரணனால அழிஞ்சிடுச்சு. இந்த ரீசன்னால் எனக்கு பழசு மாதிரியே புதுசு வேணும். அதுக்காக விண்ணப்பிக்கிறதுக்கு தான் வந்து தேர்டு. இதில் நீங்கள் எந்த ரீசனை வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸுக்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க. இப்போ தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த போலீஸில் எஃப்ஐஆர் கொடுத்துருப்பீங்களா, அந்த காப்பி ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த காப்பியையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ நீங்கள் செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணியிருக்கீங்க, சிதைக்கப்பட்டதுனால எனக்கு பழசு மாதிரியே திருத்தம் செய்யாத புதுசு வேணும்னு சொல்லி நீங்கள் செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பழசு வச்சுருப்பீங்கல்ல அதையும் நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணணும். இயற்கை பேரிடர்னால உங்களது அழிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் உறுதிமொழியில் சைன் போட்டுட்டு டேட்டையும் பிளேஸையும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த்து உள்ள அந்த அப்ளிகேஷனுக்கு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக உள்ளது. நீங்கள் அதில் 4 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த இயலாமையை நீங்கள் குறிக்கணுமோ அந்த பாக்ஸுக்கு நேராக வந்து டிக் பண்ணிக்கோங்க. உடல் இயக்க இயலாமையா, கண் பார்வையா, காது கேளாமையா, இல்லை அந்த 3 பாக்ஸ்லேயும் இல்லை வேறது அப்படின்னா இஃப் எனி அதர்னு கொடுத்துருக்காங்களா அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அந்த லைனில் என்னன்னு சொல்லிட்டு அதை எழுதிடுங்க. எழுதிட்டு கீழே அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு அதை அந்த பாக்ஸில் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே நீங்கள் அதுக்கு சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ஸுங்கிற பாக்ஸை டிக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. ஃபோர்த்து உள்ளதுக்கு நம்ம அவ்வளோதான் வந்து ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உறுதிமொழியில் சிக்னேச்சரில் சைன் பண்ணிவிட்டு டேட்டையும் பிளேஸையும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்ம் 8 வந்து ஃபில் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.